பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் ரோமர் 1:20 காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இதில் அவர்கள் என்று சொல்லப்பட்டது யார் என்றால் புறஜாதி மார்க்கத்தில் உள்ளவர்கள். பாருங்கள், காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம். அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் கண்ணால் காணவே முடியாது. இப்போ கரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவிட்சு போட்டால் லைட் எரியும், ஃபேன் ஓடும். ஆனால் அந்த கரண்ட்டை அது எரியும் போது, சுவிட்சு போட்டால் லைட் எரியும் போது தான் கரண்ட்டு பாஸ் ஆகுதுன்னு தெரியுமோனுச்சு. கரண்ட்டை நம்மளால் கண்ணால் காண முடியாது. அதே போல் காற்று இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு தெரியும். அது காற்றை உணர வேண்டும் என்றால் ஃபேனை போட்டு சுற்றும்போது தான் அந்த காற்று இருக்கிறதை உணர முடியும். அதுபோல் தேவத்துவம், அந்த ஆண்டவருடைய வல்லமை, நித்திய வல்லமை நம்மளால் கண்ணால் காண முடியாது, அதை உணர முடியும். பாருங்கள், உண்டாக்கப்பட்டு அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். பாருங்கள், ஆல்ரெடி தேவத்துவம் வல்லமை உண்டாக்கப்பட்டிருக்கு. அதை நம்மளால் காண முடியாது. ஆனால் உண்டாக்கப்பட்ட, அதாவது உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். என்ன தெளிவாய் காணப்படும்? உலகம் உண்டானது முதற்கொண்டு அவருடைய தேவத்துவம், மகத்துவம், வல்லமை எப்படியாக காணப்படும்னா ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் படைக்கிறார். பாருங்கள், இன்னும் சன், மூன், ஸ்டார் எல்லாம் ஒன்றா படைக்கிறார். மரம், செடி, கொடி, புல், பூண்டுகள், கண்மலைகள், இப்படி அநேக காரியங்களை படைக்கிறார். பாருங்கள், இதெல்லாம் இதை பார்க்கும்போதே அவர்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அதெல்லாம் தெளிவாய் காணப்படும். இதெல்லாம் தேவன் ஒருவர் படைக்காவிட்டால் இதெல்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது அவருக்கு மறுத்து பேசவே முடியாது. பாருங்கள், உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்களால் மாறி பேசுவதற்கு இடம் கிடையாது. இதெல்லாம் சாட்சிகள். ஆண்டோடைய தேவத்துவம், நித்திய வல்லமை, தேவத்துவம் காணப்படாதவர்களாக இருந்தாலும் அது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? உலகம் உண்டானது முதற்கொண்டு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த சிந்தையோடு இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசுவது என்னவென்றால், இந்த புறஜாதி மார்க்கத்தில் உள்ளவர்கள் அவர்களால் மறுத்து பேச முடியாது. தேவன் ஒருவர் இருக்கிறார், ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை அவர்களும் உணரத்தான் முடியும். அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இந்த நாளில் இந்த சிந்தையோடு பாருங்கள், இதில் புறஜாதி மார்க்கத்தில் ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்கிறார்கள். அதாவது படைத்தவரை தொழுது கொள்ளாமல் படைப்புகளை தொழுது கொள்கிறார்கள். அது தவறு என்பதை உணர்ந்து அவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கும் விதமாக அவர்களை சத்தியம் சத்தியமாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சத்தியத்தை அறிந்த நாம் சும்மா இருக்கிற காலமல்ல. புறஜாதி பிள்ளைகளுக்கு நாம் அதை அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் அப்படி செய்யலாமா? ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா? ஒவ்வொரு நாளும் புறஜாதி மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு எந்த விதத்திலாவது ஆண்டோட அன்பை எடுத்து சொல்லுவேன் என்று ஒரு அர்ப்பணிப்போடு இந்த நாளில் ஆண்டவரை துவங்குவோமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 2025 வருடத்தின் மார்ச் மாதமாகிய 3ஆம் மாதத்தின் ஆண்டவரே 17ஆம் தேதியை காண கிருபை செய்தேன். நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளும் கிருபையாக எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறேன். தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபையாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, நித்திய வல்லமை, உங்களுடைய நித்திய வல்லமை தேவத்துவம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. உலகம் உண்டானது முதற்கொண்டு, உலகத்தை படைப்பது முதற்கொண்டு தேவத்துவம், நித்திய வல்லமை தேவத்துவம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நாம்
எந்த விதத்திலாவது ஆண்டவரை அறிவிக்க வேண்டும். ஆண்டவரே அப்பா, அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் இடைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சத்தியத்தை எந்த விதத்திலாவது ஆண்டவரே அறிந்து கொண்டு ஆண்டவரே அப்பா, நாங்கள் பெற்ற அந்த சந்தோஷம், இரட்சிப்பின் சந்தோஷத்தை புறஜாதி பிள்ளைகள், ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு அனுதினமும் சொல்லி கர்த்தருக்குள்ளே வழி நடத்த ஆண்டவரே அப்பா நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.